Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 டீஸ்பூன் பாசி பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் தண்ணி வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஓவர் குக்காக ஆகிடக்கூடாது. ரொம்ப மசிஞ்சிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கையால் நசுக்கி பாருங்கள், முட்டைக்கோஸ் வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் அதிகமாக இருந்தால் தான் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.